ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் த அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். சாக்குரா ஒரு பாத்ரூமில் உட்காந்து அவளோட பழைய விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அவள் எதனால் மற்றவங்கள்ட்டலாம் சரியாகவே பழகிறது இல்லைனா, அவளுக்கு அவளையே ரொம்ப ஹாட்டாக ஃபோட்டோஸ் எடுத்து அது இன்டர்நெட்டில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த உள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை நான் எப்படியாச்சும் அடைஞ்சே தருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே சாக்குராக்கு நம்மளை பற்றின விஷயங்கள் எதுவுமே வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, இது ஜஸ்ட் இன்டர்நெட்டில் ஒரு ஃபோட்டோஸோட மட்டுமே இருக்கணும், ரியல் லைஃப்லேயே நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்மளால் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பயப்படுறா. அதனால தான் மற்ற யார்கிட்டையுமே சாக்குரா சரியாக பழகிறதே கிடையாது. ஒரு கண்ணாடியையும் போட்டுக்கிட்டு அந்த இன்டர்நெட்டில் உள்ள ஃபேஸை யாருமே சாக்குரா தான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அன்னைக்கு அவளோட லாக்கரில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா யாரோ அவளோட லாக்கரில் வந்து அவளுக்கே தெரியாமல் சில ஃபோட்டோஸை வச்சுருக்காங்க. நம்ம சாக்குரா அயானா கோஜி கூடவும் குசிதா கூடவும் வெளியே போயிருந்த ஃபோட்டோஸ் தான். அதை வச்சு பார்க்கும்போது சாக்குராவை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரியுது. இதை பார்த்தோன்னே சாக்குராவால் தாங்கிக்கவே முடியல. யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதே இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அயனா கோஜியும் ஹீரோயின் ஹோரிகிதாவும் அந்த ப்ரூஃப் ஏதாவது கிடைக்குமான்றக்காண்டி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன ப்ரூஃப்னா, கிளாஸ் சி பசங்க தான் ஃபஸ்ட்டு சூடோ கிட்ட வம்பு பண்ணாங்கன்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் அவன் தான் இன்னசென்ட்னு சொல்லி அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியும். ஆனால் அவங்க காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லும் போது நீ ஏன் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். நான் காம்ப்ரமைஸ்லாம் ஒத்துக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறா. அப்போ நம்மளோட ஹீரோவும் நம்மகிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது, அவங்க எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு கேமராவாவது இருந்தால் கூட அந்த விஷயத்தை வச்சு நம்மளால் ப்ரூஃப் பண்ணியிருக்க முடியும், இங்கே ஒரு கேமரா கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவும் சொல்கிறான். அதை கேட்டவொடனே நம்மளோட ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ அயனா கோஜி அவனோட கிளாஸுக்கு போகிறான். கிளாஸில் யாருமே இல்லை, சாக்குரா மட்டும் தனியாக உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ போய் சாக்குரா கிட்ட குட் மார்னிங்னு சொல்கிறா. ஆனால் அதுக்கே சாக்குரா ஒரு செகண்ட் பயந்து போயிடுறா. பயப்படாத சாக்குரா, இன்னைக்கு நீ யாருக்கிட்டையுமே பேச போகிறதில்ல, நீ ஏற்கனவே அவனால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்ட, நீ ஏற்கனவே நம்ம சூடாவை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு சாக்குராவும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. நீ என்ன ஹெல்ப்னாலுமே என்ன தயங்காமல் கேளுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம சாக்குரா யோசிக்கிறா, அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற விஷயத்தை பேசாமல் ஹீரோ கிட்ட சொல்லிடலாமான்னு. அவள் பேசலான்னு ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு மெயில் வந்துடுது. அந்த மெயில் குசிதா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே மெயில் அனுப்பிட்டேன், எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கா. இதை பார்த்த உடனே நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன் சாக்குரான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். அந்த கிளாஸ் சி பசங்க எல்லாருமே எந்த இடத்துல அவங்க சண்டை போட்டாங்களோ அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. எதனாலனா குசிதா தான் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பா. ஒருவேளை குசிதாக்கு நம்மளை பிடிச்சிருக்கோ, அதனால தான் நம்மகிட்ட பேச பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே விளையாண்டுக்கிட்டே வராங்க. இங்கே வந்து பார்த்தா குசிதா அந்த இடத்துல இல்லவே இல்லை. நம்மளோட ஹீரோ அயனா கோஜி அந்த இடத்துல நிற்கிறான். அவன் வந்த உடனே நீ எதுக்குடா இங்கே நிற்கிற, குசிதா எங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. குசிதா ஒன்றும் அவங்கள வர சொல்லலை, நான் தான் அவங்ககிட்ட சும்மா அவங்ககிட்ட ஒரு மெயில் மட்டும் போட சொல்லியிருந்தேன், நீங்களும் அதை நம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறான். ஏன்னா எதுவும் சமாதானம் எதுவும் பேச போகிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம்னு சொல்லி அங்கேருந்து போக பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட ஹீரோனும் அதே இடத்துல தான் நிற்கிறா. நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, கொஞ்சம் சுற்றி பாருங்கன்னு சொல்கிறா. அதை சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய கேமராஸ்லாம் இருக்குது. இதே கேமராவில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சூடை அடிக்கும் போதும் கண்டிப்பாக பதிவாயிருக்கும். அதை வச்சு எங்களால் ஈஸியாகவே ப்ரூஃப் பண்ண முடியும், நீங்கள் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. அதை வச்சு ப்ரூஃப் பண்ணுறதா இருந்தால் நீ ஈஸியாகவே ப்ரூஃப் பண்ணியிருக்கலாமே, எங்களை எதுக்காக கூப்பிட்டு இந்த இடத்துல பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது நடக்கனால எங்களுக்கு ஒன்றும் நல்லதுலாம் ஒன்றும் கிடையாது, எப்படி பார்த்தாலுமே கூட சூடோவும் உங்களை திருப்பி அடிச்சிருக்கான், சூடோவை எப்படியுமே கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ண தான் போகிறாங்க, ஆனால் உங்கள் 3 பேருமே நீங்கள் பொய் சொன்னதுக்காக கண்டிப்பாக ஸ்கூலை விட்டு வெளியே ஏற்றிடுவாங்கன்னு சொல்கிறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற 3 பேருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 3 பேர்லையுமே ஒருத்தர் லீடராக இருக்கான், அவன் தான் இந்த டிசிஷன் எல்லாமே எடுக்கிறது. அப்போ நம்ம ஹீரோ அயனா கோஜி என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக இந்த விஷயம் பிரசிடென்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் எல்லாருமே இந்த விஷயத்தை ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, இருந்தாலுமே கூட அவங்க எதுக்காண்டி ஒரு நாள் டைம் கொடுத்தாங்கன்னா தப்பு பண்ணவங்களே அவங்களாவே வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்களான்றக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ணிக்கிறோமா அப்படின்றக்காண்டி நம்மளை டெஸ்ட் வைக்கிறாங்க. இது தெரியாமல் நீங்களும் வீராப்பா வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஏற்கனவே உண்மை தெரியும், உங்கள் வாயாலேருந்தே அந்த உண்மை வருதான்றக்காண்டி தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் திரும்ப திரும்ப போய் சொன்னால் கண்டிப்பாக உங்களை ஸ்கூலை விட்டு விரட்டிடுவாங்கன்னு சொல்கிறான். கூட இருக்கிற 2 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. பேசாம நம்ம இந்த விஷயத்தை ஒத்துக்கலாம், நம்ம இப்படியே போச்சுன்னா நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே விரட்டிடுவாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குமே லீடர் ஆகிற ஒருத்தன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்மளோட ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அதை நீங்களே வாபஸ் வாங்கிட்டா இந்த பிரச்சனை இதோடவே முடிச்சிருவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூடோக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம கிளாஸுக்கும் எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே குறையாதுன்னு சொல்கிறா. அப்போ அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபோன் எடுக்க பார்க்குறான். அப்போ நம்மளோட ஹீரோன் அந்த ஃபோனை பிடிங்கிட்டு உன்னால் சொந்தமாக முடிவு எடுக்க முடியாதா, நீ என்ன அவ்வளோ பெரிய கோலையான்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் கோவத்தில் ஹீரோனோட சட்டையை பிடிச்சி அடிக்கிற மாதிரி வரான். அப்போ நம்மளோட ஹீரோன் என்ன சொன்னான்னா, பரவாயில்ல நீ அடிச்சுக்கோ, நீ ஏற்கனவே ஒரு பிரச்சனை மாட்டியிருக்க, இப்போ நீ அடிச்சனா அதுவும் கேமராவில் பதிவாயிரும், உன்னை கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு விரட்டிடுவாங்கன்னு சொல்கிறா. இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் சரி நாங்கள் வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாக்கராவை யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நம்ம சாக்கராவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. உடனே அங்கேருந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. யாரோ பின்னாடியே விரட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவள் பயத்தில் ஓட ஆரம்பிச்சிடுறா.
இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் கிளாஸ் பியில் இருக்கிற ஈச்சனோஸும் பேசிகிட்டு இருக்காங்க. எதனாலனா இது எல்லாமே நம்மளோட ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து போட்ட பிளான் தான். அந்த இடத்துல ஆக்சுவலாக கேமராஸே கிடையாது. இவங்க தான் வேணும்னே போய் கேமராஸை செட் பண்ணி நீங்கள் சண்டை போட்டதும் இந்த கேமராவில் இருந்திருக்கும், இது ஸ்கூலே வச்ச கேமரா தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஏமாற்றிட்டாங்க. இப்போ அந்த கேமராஸ் எல்லாத்தையுமே கிளாஸ் பியில் இருக்கிற ஈச்சனோஸிட்ட திரும்ப கொடுக்குறக்காண்டி தான் நம்மளோட ஹீரோ வந்திருக்கான். பரவாயில்ல எனக்கு நீ கூட ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஈச்சனோஸை சொல்கிறா. நான் ஒன்றும் புத்திசாலி கிடையாது, இந்த பிளான் எல்லாமே ஹோரிகிதா தான் பண்ணா, நான் ஜஸ்ட் அவள் கூட இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் எல்லா கிரெடிட்டையுமே தூக்கி நம்ம ஹீரோனுக்கே கொடுத்துட்றான். அப்போ நம்ம ஹீரோக்கு சாக்குரா கிட்டேருந்து ஃபோன் வருது. அதை அட்டன் பண்ண உடனே சாக்குரா ஹலோன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் சாக்குராவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் கடைசியில் சாக்குராவே பிடிச்சிட்டான். அது வேற யாரும் கிடையாது, அந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் அந்த கேமரா சரி பண்ணுறக்காண்டி சாக்குரா கொடுத்துருப்பா. அவன் தான் அந்த கடையோட ஓனர் தான் நம்ம சாக்குராவை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சாக்குராவோட லாக்கரில் வச்சது கூட இந்த ஆள் தான். அவனுக்கு ஏற்கனவே சாக்குரா அவரோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ண எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தான் சாக்குராவை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீ எதுக்கான என்ன இந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குற, என்னோட லவ்வை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அப்போ நம்மளோட சாக்குராக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்மளோட ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பான் உனக்கு எந்த ஹெல்ப்னாலுமே கூட என்கிட்ட கேளுன்னு. அதனால் அவனுக்கு ஃபோன் பண்ண பார்க்குறா. ஆனால் அங்கே இருக்கிறவன் அந்த ஃபோனை அவகிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறான். கடைசியில் அவளோட கையையும் காலையும் பிடிச்சிட்டு என்னோட லவ்வை மொத்தமே நான் அவங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸை அவுத்து அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அப்போ நம்மளோட ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அதை ஃபோட்டோ எடுத்துறான். எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்கும் நபர் சிறு பெண்ணிடம் தகராறு அப்படின்னு சொல்லி நாளைக்கு நியூஸ்லேயே நீ தான் ஹைலைட்டராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்தோன்னே அவன் அங்கேருந்து ஓட பார்க்குறான். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட ஈச்சனோஸ் அந்த இடத்துல வந்து நிற்கிறா. நீ எங்ககிட்ட இருந்து தப்பிச்சாலுமே கூட இங்கே இருக்கிற கேமராஸ் எல்லாமே உன்னை ஈஸியாகவே பார்த்துருச்சு, கண்டிப்பாக உன்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா உன்னோட ஃபேமிலி கிட்ட போய் உன்னை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. உன்னோட லைஃபே இந்த இதில் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ சொல்கிறான். அவன் ஓட பார்க்குறக்குள்ளே அந்த இடத்துல போலீஸை வந்துடுறாங்க. போலீஸை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணேன்னே தெரில. நானும் சாக்குறாம ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் இன்டர்நெட்டில் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவா, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பெரிய ஃபேனாக இருக்கேன், அதனால தான் நான் அவகிட்ட பழகணும்னு வந்தேன், அவளும் என்கிட்ட நல்லாவே பழகுவா, அதனால தான் நான் அவளை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறான். அப்போ சாக்குரா என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை ஃபேனாக எனக்குமே நினச்சதே கிடையாது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறா. உடனே அவன் கோவத்தில் என்ன பண்ண தெரியாமல் நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, உங்ககிட்ட போய் வந்தே உன்னை நம்பி ஏமாத்திட்டேனடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடறான். அவனை போலீஸும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல எப்படி சாக்குராவை கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்திருப்பானா, சாக்குரா கிட்ட இருந்து ஏற்கனவே ஃபோன் வந்துருச்சு, அதில் உள்ள லொக்கேஷனை வச்சு தான் சாக்குரா இந்த இடத்துல தான் இருக்கான்ற விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ சாக்குரா நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. என்கிட்ட இருக்கிற ஒரு சீக்கிரட்டை பற்றி ஒன்று நான் சொல்லாமே விட்டுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஏதோ ஒரு விஷயத்தை பிரைவசியாக நினச்சிருக்க, அதை பற்றி நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அது உன்னோட பிரைவசி தான், இதுக்கு நீ சாரி கேட்கணும் எந்த அவசியமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். அப்போ சாக்குராம அவரோட கண்ணாடியை கழட்டிட்டு இதுதான் என்னோட ஒரிஜினல் ஃபேஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறா. எனக்கு என்னன்னு தெரில ஐனகோஜி, எல்லாருமே என்னை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி தப்பாகவே இருக்குது, ஆனால் உன்னோட கண்ணை மட்டும் நான் தைரியமாக பார்க்குறேன், இதனால நான் உங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஒரு தப்பான பார்வை எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா. தப்பான பார்வைனா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, உனக்கு சொன்னாலும் புரியாது, பரவாயில்ல விட்டுருன்னு சொல்லி நம்ம சாக்குராவும் சொல்லிடுறா. அப்போ ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சூட வருவான். எப்படியும் அந்த கிளாஸ் சி பசங்க எல்லாருமே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்களா, நீ என்ன பண்ண ஐனகோஜி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எதுவும் பண்ணல, எல்லாத்தையுமே ஹோரிகிதா தான் பண்ணான்னு சொல்லும் போது சரி ஓகே நான் அப்புறமா பார்க்குறேன், நான் அவர்கிட்ட அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூடு அங்கேருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கிளாஸோட டீச்சரும் நம்மளோட ஹீரோன்னு பேசிட்டு இருக்காங்க. நீ எப்படி அந்த கிளாஸ் சி பசங்களை வாபஸ் வாங்க வச்ச அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்மளோட கிளாஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு எதையுமே சொல்லவே இல்லை. அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கிளாஸ் ஏற்க போகணுன்னு ரொம்பவே ஆசை இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, இந்த ஸ்கூலில் யார் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் கடைசி வரையும் சர்வே பண்ண முடியும். நம்மளோட கிளாஸ் டீல ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறது ஐனகோஜி மட்டும்தான், அவன் ஒன்றும் உங்களை சும்மா ஹெல்ப் பண்ணலை, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்கான தான் ஹெல்ப் பண்ணுறான். நீ உண்மையாகவே கிளாஸ் ஏற்க போகணும்னு ஆசைப்பட்டினா ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் ஐனகோஜியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோ, அப்படி நீ தெரிஞ்சுக்காம விட்டுனா கண்டிப்பாக நீ ஃபியூச்சரில் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது எய்தாப்பில் பிரசிடென்ட்டு வரான். அவன் வந்த உடனே பரவாயில்ல கிளாஸ் சி பசங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, நீ சாக்குரா உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பிளான் தான் அவனை கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்குறான். நான் எதுவுமே பண்ணல, எல்லாத்தையுமே அவன் தங்கச்சி தான் பண்ணான்னு சொல்லி நம்மளோட ஹீரோவும் சொல்கிறான். சரி அவன்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்குது, எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் செக்ரட்டரி பொசிஷன் காலியாக இருக்குது, அதுக்கு நீ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நான் இந்த ஸ்கூலில் ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை வேணான்னு சொல்லிடுறான். அதுக்கு ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே நம்மளோட ஹீரோன் ஹோரிகிதா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்தா ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம நினச்ச பிளான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோன் அந்த டாப்பிக்கை பற்றி பேசாமல், நீ தான் ஃபஸ்ட்டு கேமரா பற்றி பேசினேன், எதனால் என்னை மேனிப்புலேட் பண்ணி நான் அந்த கேமரா பற்றி யோசிக்கணும்னு தான் அப்படி பண்ணியா, உண்மையாகவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு கேட்குறா. ஆமாம் நீ என்னோட கிளாஸ் தான், என்னோட கிளாஸ் பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ண இருந்த ஒரு தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான்.
அப்படிலாம் கிடையாது, நீ உன்னோட கிளாஸு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி என்றைக்குமே நினச்சதே கிடையாது. நீ உண்மையாகவே எதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுற, நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன்னை கிளாஸ் ஏக்கு போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன், அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், நீ அதோட நிப்பாட்டிக்கோ, மற்றபடி என்னோட லைஃப்பை நீ எதுவுமே நோண்டி பார்க்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மாடுலேஷனில் சொல்கிறான். இதே இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன நினச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.